லேர்ன் ஏஐ இன் 2 days. இது என்னுடைய ஆட்ல நிறைய பார்த்துருப்பீங்க. என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்லா பரிச்சயமாக இருக்கும். ஆனால் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, எப்படி ஏஐ வந்து 2 நாளில் படிக்க முடியும், அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏஐ வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்ன ஸ்கில் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் உடனே ஏஐ ஏஜென்ட்டுன்னுவீங்க, இல்லை ஏஜென்ட்டுக்கு ஏஐ சொல்லுவீங்க, எம்சிபின்னுவீங்க, என்ஐட்டுன்னுவீங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏஜி சொல்லுவீங்க. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து சொல்லுவீங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வேர்ல்டில் எசென்ஷியலான ஸ்கில்லு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கிட்ட பேசுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்லு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டில் ரிஜிஸ்டர்டு டூல்ஸ் வந்து 30,000 ஏஐ டூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து சரியான தரவுகள் வந்து எங்கேயுமே கிடையாது. ஆனால் வந்து சிலர் வந்து 50,000 70,000 டூல்ஸ் வரை, இல்லை சில நேரத்தில் 1,00,000 ஏஐ டூல்ஸ் வரை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இத்தனை டூல்ஸையுமே நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டூலோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். கோயிங் ஃபார்வேர்ட் உங்களுக்கு கோடிங் நாலேஜ்லாம் தேவை கிடையாது, ஊப்ஸ் கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, கிளாஸ் தெரியணும், ஃபங்க்ஷன் தெரியணும், இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏஐ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுவும் நேச்சுரல் லாங்குவேஜில் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கோடிங் எழுதி கொடுத்துரும். ஸோ முக்கியமான ஸ்கில்லு ஏஐ கிட்ட பேசுறது. இப்போது ChatGPT உங்கள் முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டத்துக்கு முன்னாடி நீங்களும் உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ChatGPT கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு மெயில் எழுதி கொடு, 2 நாள் நான் ஆஃபீஸ்க்கு லீவ் எடுக்கணும், எனக்கு அதுக்கு ஒரு மெயில் எழுதி கொடு அப்படின்னு நீங்கள் ChatGPT கிட்ட கேட்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, ChatGPT மெயில் எழுதிருமா? கண்டிப்பாக எழுதாது. அப்போ அதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராம்ப்டிங். அப்போது நீங்கள் ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் பிக்கஸ்ட் ஸ்கில் ஏஐ வேர்ல்டில் அப்படின்னா, அப்போ அந்த பிக்கஸ்ட் ஸ்கில் தான் ப்ராம்ப்டிங். ஸோ ப்ராம்ப்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்காவாக தெரியணும். இந்த உலகமே ஏஐ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஏஐ படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரிய மாட்டேங்குது ஏஐ படிக்கிறது எவ்வளோ ஈஸியானதுன்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ படிக்கணும்னா நீங்கள் டூல் கிட்ட கேள்வி கேட்க தெரியணும். நாம் எல்லாருக்குமே கேள்வி கேட்கறது அப்படின்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராம்ப்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ப்ராம்ப்டிங் என்ன மேஜிக் பண்ணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா இடத்துலையுமே ப்ராம்ப்டிங்கான வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு தனியாக இருக்குது. ஆனால் இன் ஜென்ரல் நாம் ஏஐ டூல் கிட்ட கேட்குற அத்தனை கேள்வியுமே ப்ராம்ப்டிங் தான். நீங்கள் கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏஐ வந்து உங்களுடைய சர்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் ஏஐ வந்து உங்களுடைய காடாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏஐக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. அதனால் எப்படி கரெக்டாக ப்ராம்ப்டிங் போடணும் அப்படின்றத வந்து கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்டிங்கில் நிறைய மேஜிக் பண்ணலாம். இப்போ நானே வந்து சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணினேன். உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவை தோணுச்சு. நான் உடனே போய் ChatGPT கிட்ட கேட்டேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஐக்யூ லெவல் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அது எனக்கு கொடுத்துச்சு, 160 அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ நான் உடனே திரும்ப ChatGPT கிட்ட கேட்டேன், உன்னுடைய ஐக்யூ லெவல் என்ன, அதை சொல்லு அப்படின்னு சொன்னேன். ChatGPT வந்து 135 160 வரை இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன்னா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராம்ப்டிங்கில் என்ன மேஜிக் பண்ண முடியும், எப்படி நம்ம ஏஐ கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் உன்னையும், அதாவது ChatGPTயும் கம்பேர் பண்ணி 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டேன். உடனே அது கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, பேராகிராஃபாக கொடுத்தது. நான் உடனே அதை வந்து என்ன சொன்னேன்னா, இல்லை எனக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கொடு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்கில் வரும். இந்த டெக்னிக்ஸ் தான் நாங்கள் வந்து சொல்லித்தரோம். இப்போ வந்து பேராகிராஃபாக வர்றது அப்படின்றது வந்து ஜெனரேட்டட் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு அது கொடுத்துரும் ஒரு பேராகிராஃபில்.
அதற்கப்புறம் அதை ஸ்கிரிப்டாக வேணுமா டேபிளாக வேணுமா அப்படின்றத நம்ம அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் கேட்டோன்னா அது அப்படி எனக்கு பேராகிராஃபில் கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கம்பேரிசனில் டேபிளாக கொடுன்னு சொல்கிறேன். அப்போ அது கொடுக்குது. ஸ்டோரேஜில் நான் தான் பெஸ்ட்டு, திங்கிங்கு இனோவேஷனில் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெஸ்ட்டு, ஸ்பீடில் வந்து நான் தான் பெஸ்ட்டு, புது தியரியை வந்து கண்டுபிடிக்கிறது அந்த பிரின்சிபலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து கொடுக்குது. இப்போ அடுத்த கேள்வி போய் கேட்குறேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விஷயங்கள் தோணுச்சு, அவரால் எப்படி இவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு வர முடிஞ்சுது, அதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் ChatGPT கிட்ட கேட்குறேன். உடனே ChatGPT எனக்கு சொல்லுது, அவர் வந்து நிறையா வந்து சிந்திப்பார் அப்படின்னு வச்சு எனக்கு வந்து அந்த ஆன்சரில் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா, அவருக்கு எப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் வருது, புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சிந்தனை வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். அப்போ அது வந்து சொன்னிச்சு, அவர் வந்து தனிமையில் நிறையா நடப்பார், அப்படி நடக்கிறப்ப அவருக்கு வந்து அந்த சிந்தனைகள் வந்து தோணும் அப்படின்னு வந்து சொன்னிச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன் ChatGPT கிட்ட, எனக்கு டாய்லெட்ல இருக்கிறப்ப ஷவர்ல இருக்கிறப்ப எனக்கு நிறைய இந்த மாதிரி புது புது சிந்தனைகள் வருது, அதுவும் இதையும் எனக்கு ஒப்பிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இதுல ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணணும், இதெல்லாம் நான் டெக்ஸ்ட்ல அடிக்கல, டெக்ஸ்ட்ல அடிச்சத காலம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ டெக்ஸ்ட்ல எந்த ப்ராம்ப்டிங்குமே அடிக்கிறதே கிடையாது, வாய்ஸ்ல தான் நான் அதை கேட்பேன். நான் ஒரு கேள்வி கேட்பேன், ChatGPTன்றது நான் உங்களுக்கு புரிதலுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன், நிறையா இருக்கு. பெர்ப்ளெக்சிட்டியில் பண்ணலாம், குவென் பண்ணலாம், சைனீஸ் டூல் குவென் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடு இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி, கிளாடு, ஜெமினி இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்கள் புரிதலுக்காக, ஏன்னா ChatGPT தான் இங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அந்த புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் போய் ChatGPT கிட்ட கேட்குறேன், எப்படி அப்படி வருது, எனக்கும் இந்த மாதிரியான சிந்தனைகள் வருது, இந்த மாதிரி டாய்லெட்டில் இருக்கப்ப ஷவரில் இருக்கிறப்ப நிறைய புது புது சிந்தனைகள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அது வந்து சொல்லுது, ஆமாம் இதுக்கு பேர் வந்து டிஎம்என்னு சொன்னிச்சு, அதாவது இன்குபேஷன் எஃபெக்ட். இன்னொரு அதற்கான பேர் வந்து டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் அப்படின்னு நினைக்கிறேன், டிஎம்என்னு சொன்னிச்சு. அதில் புதுசாக இன்குபேஷன் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொன்னிச்சு. அதாவது டிஎம்என் இன்குபேஷன் எஃபெக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டாய்லெட்லையோ இல்லை வாக்கிங் போகிறப்ப எப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய மைண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகுது, உங்களுடைய பிரெயின் வந்து ஓப்பன் அப் ஆகுது. அப்போ உங்களுக்கு நிறைய புது புது சிந்தனைகள் வருது. அந்த புது சிந்தனைகள் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வந்து அதிகமாக வந்தது. அவர் தனிமையில் நிறைய நடக்கிறப்ப அவருக்கு நிறைய புதிய சிந்தனைகள் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ChatGPT வந்து கொடுத்துச்சு. இப்போ நான் அடுத்து என்ன கேட்குறேன், இதே மாதிரி இவர் மட்டும்தான் சிந்திச்சாரா, இந்த உலகத்தில் வேற யாருமே சிந்திக்கலையா அப்படின்னு அவர்கிட்ட அங்கே ChatGPT கிட்ட கேட்குறேன். அப்போ ChatGPT எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கேருந்து நேராக என்ன வந்து 3ஆவது நூற்றாண்டு, அதாவது 3rd செஞ்சுரிக்கு எடுத்துகிட்டு போகுது. ஒரு கிரேக்க கணித மேதை கிட்ட கொண்டு போகுது, கிரீக் மேத்தமெட்டிஷியன் கிட்ட கொண்டு போகுது. அவர் பேர் வந்து ஆர்கிமிடிஸ், நீங்கள் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட கொண்டு போகுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயோன்சி பிரின்சிபல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அதை சொல்லுது. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக ஒரு அரசர் தனக்கான கிரீடம் வந்து ஒன்று செய்கிறாரு. அந்த கிரீடம் வந்து 5 கிலோ தங்கத்தை கொடுத்து செய்ய சொல்கிறாரு. பொற்கொள்ளர் செஞ்சுட்டு கொண்டு வந்து திரும்ப வந்து அதை வெயிட் போட்டு பார்க்குறப்ப அப்படியே 5 கிலோ இருக்குது. அப்போ அரசர் கேட்குறாரு, 5 கிலோ நான் உனக்கு கொடுத்தேன், கிரீடமும் 5 கிலோ இருக்குது, அப்போ இதில் வந்து செய்கூலி சேதாரம்லாம் எதுவும் கிடையாதா, அப்படியே 5 கிலோவும் தங்கமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொற்கொள்ளரும் ஆமான்னு சொல்கிறாரு. அரசருக்கு வந்து அந்த பதிலில் வந்து திருப்தி இல்லை. உடனே வந்து ஆர்கிமிடிஸை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாரு. அவரும் சில நாட்கள் அவருடைய மண்டையில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் குளிக்க போகிறாரு, தொட்டியில் போய் அவர் உழுவுறாரு, தண்ணி தொட்டியில். அப்போ அவர் வெயிட்டுக்கான தண்ணி வந்து வெளியில் வந்துடுது. அப்போ அவருக்கு அந்த வந்து சிந்தனை உதிக்குது. அப்போ அதை வந்து யுரேக்கான்னு கத்திட்டு அப்படியே ஓடி வராரு பேலஸை நோக்கி. அதனால தான் அது வந்து யுரேக்கா எஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனை எங்கே வந்திருக்குன்னா குளிக்கிறப்ப தான் வந்திருக்கு. ஆக இப்போ நீங்கள் வந்து என்டையர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்என்னாக இருக்கட்டும், இன்குபேஷன் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டாய்லெட்டுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் எடுக்காமல் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய புதிய சிந்தனைகள் வரும் அப்படின்றது தான் இந்த டோட்டலாக ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராம்ப்டிங்னுடைய பவர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏஐ கிட்ட பேசணும். பேச நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறையா வந்து கற்றுக்கலாம். இது ஒன்று. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டெஸ்லா கார் பற்றி நான் சில ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே எலான் மஸ்க் கிட்ட போனேன். அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எஃப்எஸ்டி சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதை போய் செக் பண்ணி பார்த்தேன்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்க, இவங்களுடைய கம்ப்யூட்டிங் பவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணினேன் ப்ராம்ப்ட் போட்டு. அப்போ அது வந்து எனக்கு டோஜோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ டோஜோ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சரி, இப்போ டோஜோ கம்ப்யூட்டருக்கு போறப்ப இதனுடைய டிபியு ஜிபியு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணினேன். அப்போதான் வந்து பீட்டா பைட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த பீட்டா பைட்ன்றதை நான் கண்டுபிடிக்கல, ப்ராம்ப்டிங் போடுறப்ப வந்து ஏஐ வந்து எனக்கு சொன்னிச்சு. அப்போ நான் வந்து ஏஐ கிட்ட கேட்டேன், எனக்கு பீட்டா பைட்டு டிபி தெரியும், ஜிபி தெரியும், அப்போ பீட்டா பைட்டுன்றது அப்படி என்ன பெரிய விஷயம், எனக்கு பீட்டா பைட்டுன்றது அதனுடைய சைஸ் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, எனக்கு ஒரு உதாரணம் கொடுன்னு நான் கேட்குறேன். அப்போ உடனே எனக்கு என்ன அது எங்கே கொண்டு போகுது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்க்கு கொண்டு போகுது. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வந்து யூஎஸ்ல வாஷிங்டன்ல இருக்கு. அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லைப்ரரி. ஐ திங்க் 73 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து லைப்ரரிக்குள்ள இருக்கு. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த 73 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை 20 டைம் பெருசாக்கி ஒரு பீட்டா பைட்டுக்குள்ள அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தனை வந்து எப்படி ப்ராம்ப்டிங் மூலமா வளருதுன்றதை பாருங்க. எவ்வளோ புது இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எப்படி ஏஐ கிட்ட நம்ம வந்து பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது வந்து இன்னொரு உதாரணம். மூணாவது ஒரு உதாரணம் நான் வச்சிருக்கேன் இந்த மேஜிக் ஆஃப் ப்ராம்ப்டிங்கை பொறுத்தவரை. இந்த மூணாவது உதாரணம் வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணினேன். எனக்கு வந்து ஒரு டாஸ்க், ஒரு அரசியல் கட்சிகிட்ட இருந்து எனக்கு ஒரு டாஸ்க், அதாவது தேசிய அளவில் இன்ட்ரடியூஸ் ஆன நலத்திட்டங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து வந்தது, அந்த ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது, அதனுடைய பயனாளர்கள் என்ன அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய கேம்பெயினுக்காக வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து அரசியல் வந்து ஒரு பிடிச்ச ஏரியா. அதனால வந்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி நான் டேட்டா எடுத்தேன். அதாவது ப்ராம்ப்டிங் மூலமாக தான் எடுத்தேன், வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. 2014 2025 வரை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து பிமே இருக்குது, அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவு திட்டங்கள் இருக்கு அதை எல்லாத்தையுமே எடுக்கிறேன். 2014 2025 வரை அந்த திட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாநிலங்கள் அதிக பலன் அடைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் அதனுடைய ரோல் என்ன, தமிழ்நாட்டில் நாம என்ன பலன் அடைஞ்சோம், இப்போ முத்ரா லோன்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டப் இந்தியா முத்ரா லோன்லாம் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ஃபுல்லாத்தையுமே நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஏன் வந்து இது பெரிய அளவில் வெற்றி பெறலை, ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்ல இருக்கிற பயனாளர்களோட கம்பேர் பண்றப்ப இந்த அத்தனை மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸையும் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வந்து அது வந்து நம்ம வந்து அடையலை. அது ஏன் அப்படின்றத நான் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெம் போர்ட்டல் ஒன்று இருக்கு. ஜெம் போர்ட்டலில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மத்திய அரசுக்கு இன்னும் வந்து அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கு வந்து விற்போம் அப்படின்றது. போன 2025 வந்து பார்த்தீங்கன்னா 32.41 லட்சம் கோடி ரூபாய் வந்து அதில் வந்து வியாபாரம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் 7400 கோடி, நாட் ஈவன் 1% ஆஃப் த என்டையர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராம்ப்டிங் மூலமாக எடுக்க முடியுது. எம்எஸ்பின்னு சொல்லி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கு. அதாவது நம்ம இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் இப்போ ஒரு சோளத்தினுடைய ஒரு மூட்டை சோளம் வந்து 2000 ரூபாய்க்கு போகுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பின்றது மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து ஒரு 1800 ரூபா எம்எஸ்பின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மூட்டை சோளம் ஒருவேளை 1200 போனாலுமே நமக்கு வந்து 1800 ரூபா மத்திய அரசுகிட்ட இருந்து கிடைக்கும். இதான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ இதே மாதிரி ஜல்ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா, இப்போ நம்ம ப்ராம்ப்டிங் பண்ணி ஏஐ கிட்ட கேட்குறப்ப இவ்வளோ இன்ஃபர்மேஷனையுமே நமக்கு கொடுக்குது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியை வந்து எப்படி கம்பைண்டா கேட்கணும், இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய திறமை. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறேன். ஏன் இந்த திட்டம் வந்து இங்கே ஜெயிக்கலை, இந்த திட்டம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குமே ஏஐ வந்து நமக்கு வந்து வழி சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஜல்ஜீவன் இருந்தது, ஜல்ஜீவன்ற திட்டம் வந்து ஹிந்தியில இருந்தது, அதனால தமிழ் மக்கள் கிட்ட வந்து புரியல. அதுவே வந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில வந்து முன்னாள் கவர்னர் வந்து அவங்க அந்த ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து இல்லம் தேடி வரும் நன்னீர்னு மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸையுமே வந்து ஏஐ வந்து கொடுக்கும். இப்போ பெரிய அமௌண்ட், பெரிய தொழில் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். எல்லாத்துக்குமே கான்டென்ட் தேவை. மார்க்கெட்டிங்கா, சேல்ஸா,
பாலிடிக்ஸா, சினிமாவா, எல்லாத்துக்குமே கான்டென்ட் தேவை. ஸோ ஏஐயோட உங்களுக்கு இப்படி பேச தெரிஞ்சிருச்சு, இன்ஃபர்மேஷன் எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கான்டென்ட் கிரியேஷன்ல மட்டுமே நீங்க வந்து ஒரு பெரிய மணி மேக்கிங் வந்து பண்ணலாம். அடுத்து நிறைய பேருக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது தெரியவே இல்லை. நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சிலர் நேராக வந்து டூல்ஸில் போயிடுறாங்க, சிலர் வந்து ஏஐ ஏஜென்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய லெவல் ஆஃப் நாலேஜ் எங்கே இருக்குது, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து 2 விதமா நம்ம ஏஐ கம்யூனிட்டியை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து பில்டர் கம்யூனிட்டி. இந்த பில்டர் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, டூல்ஸ் கிரியேட் பண்ணுறது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 30,000 டூல்ஸ் இருக்குன்னே வச்சுக்குவோம், இல்லை 1,00,000 டூல்ஸ் இருக்குன்னே வச்சுக்குவோம் ஏஐ டூல்ஸ். அப்போ இந்த 1,00,000 பேர் தான் அதில் வந்து இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில். இதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் அடாப்டிவ் மார்க்கெட். யூசர் கம்யூனிட்டி தான் நமக்கு பெருசு. அப்போ நாம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். அப்போ நம்மளுடைய லேர்னிங் லெவல் அந்த மாதிரி தான் இருக்கணும், அதனுடைய அப்ரோச் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராம்ப்டிங் வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நம்ம நினச்சிக்குவோம் அதிகமாக நம்ம வந்து ப்ராம்ப்டிங் போடுறதுனாலேயே நமக்கு வந்து ப்ராம்ப்டிங்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றது. அப்படி கிடையாது. ஸ்டில் நம்ம பேசிக் ப்ராம்ப்டிங் தான் போட்டுட்டு இருந்திருப்போம். பேசிக் ப்ராம்ப்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ பேசிக் ப்ராம்ப்டிங்கே ஆந்த்ரோபிக்கா இருக்கட்டும், ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேசிக் ப்ராம்ப்ட் அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த பேசிக் ப்ராம்ப்ட்ல நீங்கள் நல்லா ப்ராம்ப்டிங் போட கற்றுக்குவாங்க. அதற்கு அப்புறமா அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நிறைய இருக்கு. 1 ஷாட், ஃபியூ ஷாட், டைனமிக், மெட்டா, செயின் ஆஃப் தாட்ஸ், ட்ரீ ஆஃப் தாட்ஸ், செல்ஃப் ரிஃபைன்மெண்ட், ஜெனரேட்டட், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ் தெரியறப்ப உங்களால் ஈஸியாக ஏஐ வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன எக்ஸாக்டாக கேட்குறீங்களோ அதை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஏஐ வந்து கொடுக்கும். இதோட கொஞ்சம் ப்ராம்ப்ட் ஹேக்ஸும் கற்றுக்கோங்க. ஸோ நான் பேசிக் ப்ராம்ப்டிங் சொன்னேன், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் சொன்னேன், ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அதாவது வந்து ஷார்ட்கட்டில் இப்போ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பவர் யூசர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து இந்த ப்ராம்ப்ட் ஹேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 100 இல்லை thousands ஆஃப் ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் நீங்கள் கிளாடுக்குன்னு தனியாக இருக்குது, ChatGPTக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ இது ஒன்றும் சிம்பிள் தான். அதற்கான கோட் வேர்டை வந்து நீங்கள் முன்னாடி போட்டுட்டு அது வந்து ஒரு 4-5 லைன்ஸில் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஸோ இதை வந்து ப்ராம்ப்டிங்கில் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது காம்பினேஷன் ஆஃப் ப்ராம்ப்டிங் போடணும். இப்போ ரோல் ப்ராம்ப்டிங், மெட்டா ப்ராம்ப்டிங், டைனமிக் ப்ராம்ப்டிங், 3த்தையும் சேர்த்து எப்படி நம்ம வந்து ஏஐ கிட்ட கேட்கறது, அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து நம்ம போடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ப்ராம்ப்டிங்கை கற்றுக்குறீங்களா? அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூல்ஸுக்கு போங்க. டூல்ஸ் வந்து 30,000 டூல்ஸ் இருக்குது, 50,000 டூல்ஸ் இருக்குது, 1,00,000 டூல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. நமக்கு தேவை 10 டூல் தெரிஞ்சால் போதும். அந்த 10 டூலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ChatGPT நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாண்டி ChatGPTக்குள்ளே நிறையா ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கோங்க. இப்போ கிளாட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, கிளாடை கற்றுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸலுக்கு தேவை அப்படின்னா நிறையா டூல்ஸ் இருக்குது. பிரிக் மாதிரி எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஒரு டூல் கற்றுக்கோங்க. காமா கற்றுக்கோங்க ப்ரெசன்டேஷன் போடுறதுக்கு. சிவி, நம்மளுடைய ப்ரொஃபைலில் பெரிய போராட்டம் நடக்குது. நம்மளால் எப்பயுமே நம்ம ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக வேர்டை வச்சு நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராடினாலும் உங்களுக்கு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அலைன்மெண்ட் வராது. ஸோ இதுக்கு வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. ஃப்ளோ சிவி இருக்குது, ரெஸ்யூம் இருக்குது, ஏகப்பட்ட டூல்ஸ். இந்த மாதிரி 10 டூல் கற்றுக்கோங்க. இது 2 நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏஐ வேர்ல்டுக்குள்ளே வரீங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது மைண்ட் செட் ஷிஃப்ட். நான் என்னுடைய கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே என் கிளாஸ்க்கு வர்றது இல்லை இல்லையா, அதனால் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். 2 விஷயம். Q&A, எப்படி கொஷின் வந்து ஏஐ கிட்ட நம்ம கேட்கணும். இப்போது நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இப்போ என்கிட்ட படிக்கிறீங்க, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது படிக்கிறீங்க, ஏஐ படிக்கிறீங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். ஒன்று நீங்கள் என்கிட்ட படிக்கணும், இல்லை வேறு யாருக்கிட்டையாவது படிக்கணும். யாருக்கிட்டையாவது படிக்கணுன்றது உங்களுக்கு ஆப்ஷனு, ஆனால் படித்தே ஆகணுன்றது மேண்டேட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே படிங்க. இல்லையா, யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, அங்கேயாவது படிங்க. ஆனால் படிக்கணும் அப்படின்றது மேண்டேட். அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கிறப்ப நான் வந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து எப்படி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நாம் இங்கே காசு கட்டியிருக்கோம், நம்ம இவங்கள்ட்ட உடனே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து அந்த கொஷினை ஷூட் பண்ணுவீங்க. அதை நிறுத்துங்க.
இனிமேல் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அந்த பழக்கத்தை மாற்றுங்க. ஏன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தர்றதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்துடும், ஃபிசிக்ஸ் சொல்லி தர்றதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்துடும், யோகா சொல்லி தர்றதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்துடும். ஃபியூச்சர்ல நீங்க யாரோட இன்டராக்ட் பண்ண போறீங்கன்னா வெறும் ஏஜென்ட்டோட மட்டும்தான் இன்டராக்ட் பண்ண போறீங்க. அப்ப இப்பவே பழக்கப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறப்ப ஏதாவது ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா கிட்ட கேளுங்க, 10 தடவை கேளுங்க. 10 தடவை கேட்டு பதில் வரலன்னா உங்களுக்கு யாரு டியூட்டரோ அவர்கிட்ட போங்க. அதற்கு முன்னாடி போவாதீங்க. இந்த பிராக்டிஸை உருவாக்கிக்கோங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் ஏஐ பொறுத்தவரை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ற தப்பு, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு பேனிக்னஸ்ல இருப்பாங்க. ஏஐ வருது, நம்ம படிச்சே ஆகணும், நிறைய டூல்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாமே ஓவர்வெல்மிங்கா தெரியும். நமக்கு வந்து அந்த பேனிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, யார்கிட்டயாவது போய் ஒரு கோர்ஸை வாங்கிடணும்னு நினைப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காத ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் லைன்ல நிற்போம். டாக்டரை பார்த்துருவோம், ஃபீஸை பே பண்ணிடுவோம், மருந்தை வாங்கிடுவோம், வாங்கி கொண்டு வந்து வீட்டில் டைனிங் டேபிளில் வச்சிருவோம். சாப்பிட மாட்டோம். நோய் குணமாகுமா? கண்டிப்பாக ஆகாது. காலையில் 6 மணிக்கு கஷ்டப்பட்டு எந்திரிப்போம், குளிச்சு ரெடி ஆகிட்டு டியூஷனுக்கு போவோம். டியூஷனில் போய் கவனிக்கல அப்படின்னா நம்மளால அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக முடியுமா? இந்த தப்பை தான் நிறைய பேர் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய பிசிக்கல் அவைலபிலிட்டியை காமிச்சிட்டு மென்டல் அவைலபிலிட்டியை வந்து அங்க காமிக்காம ரிசல்ட் வரலன்றாங்க. அப்படி ரிசல்ட் வரவே வராது. ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ஸ் வாங்கணும்னா அந்த கோர்ஸை எந்த அளவுக்கு சின்சியரா படிச்சு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கான பதிலை நான் தரேன். எப்படி ஏஐ வந்து 2 நாள்ல படிக்கலாம் அப்படின்றது. சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 டேஸ்க்கு கோர்ஸ் கொடுத்துட்றேன், ரெக்கார்டட் கோர்ஸ் கொடுத்துட்றேன். அந்த ரெக்கார்டட் கோர்ஸ் கொடுக்குறப்ப மக்கள் கிட்ட வந்து மோட்டிவேஷன் மிஸ் ஆகுது. அவங்களா செல்ஃப் லேர்னிங் பண்றப்ப ஒரு 10 பேர் கோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா 2 பேர் 3 பேர் தான் வந்து என்கிட்ட ஃபீட்பேக்கு வருவாங்க, கொஷினுக்கு வருவாங்க, வேற எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. பாக்கி 7 பேர் என்ன ஆகுறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 டேஸ் செஷன் வைக்கிறேன். அந்த 2 டேஸ் செஷன்ல 1 டே ஃபுல்லா உட்காந்து ப்ராம்ப்டிங்கை வந்து நம்ம இன் அண்ட் அவுட் படிப்போம், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவோம், எக்ஸசைஸ் கொடுப்பேன். நான் பண்ண நீங்க வந்து என் கூட ஜூம்ல உட்காந்து பண்ணுவீங்க. இது ஒரு நாள் பண்ணிடுறீங்களா, அதுக்கு அடுத்த நாள் 10 டூலையுமே நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிடுவீங்க, இன்க்ளூடிங் கிளாட் முதற்கொண்டு நான் சொல்றேன். அது இல்லாம நாங்க நிறைய பிராண்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு வந்து பண்றோம். ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸா இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா அது வந்து லோ லெவல்ல சொல்ற மாதிரி இருக்கும். பிராண்டிங், இந்த பிராண்டிங்ல வந்து ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து பிசினஸ் 10x பண்றது, 5x பண்றது, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப நம்மளுடைய இந்த 2 நாள் செஷன்ல நிறைய பேர் அவங்களுடைய பிசினஸை பத்தி பேசுறப்ப அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி வந்து நம்ம வந்து கஸ்டமரை வந்து புல் பண்றது, அந்த கஸ்டமரை வந்து எப்படி வந்து ரீடைன் பண்றது, அதற்கு எப்படி நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றது, இப்படி ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷனா அந்த 2 நாள் வந்து நாங்க பண்றோம். இந்த 2 நாள்ல 100% கத்துக்க முடியுமானா கண்டிப்பா கத்துக்க முடியாது. நான் ஃபால்ஸ் ப்ராமிஸ் தர மாட்டேன். ஆனா இது என்னுடைய கோர்ஸுக்கான மார்க்கெட்டிங் கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க நினைச்சா 2 நாள்ல ஏஐ கத்துக்கலாம் அப்படின்றத நான் வந்து ஜஸ்டிஃபை பண்றேன். முதல் நாள் உட்காந்து ப்ராம்ப்டிங் ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராம்ப்டிங்க்கும் 2 எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராம்ப்டிங் என்னன்னு தெரிஞ்சிடும். முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஒரு 4-5 அட்வான்ஸ்டு டெக்னிக்கை கம்பைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ப்ராம்ப்டிங் தெரிஞ்சிடும். பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நான் ஏன் 100 டேஸ் சொல்றேன்னா, 2 நாள்ல படிச்சாலுமே 100 நாள் பிராக்டிஸ் பண்ணாதான் அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அப்ப 2 நாள்ல படிச்சிட முடியும்னா உலகத்துல எல்லாமே படிச்சிருவாங்களே, அப்படி முடியாது. ஆனா இந்த 2 நாள்ல இப்ப நீங்களா படிக்கிறப்போ ஒரு 20% படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் வந்து உங்களை அப்படியே ஒரு 70% கொண்டு போயிடும். ஸோ 2 நாள்ல படிக்க முடியுமான்னு யாராவது கேட்டா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா படிக்க முடியும்னு. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதற்கான பதிலை வந்து நான் தரேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இதுல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியினுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணுங்க. நாங்க வந்து ரெகுலரா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெபினார்ஸ் ரன் பண்றோம். இன்னும் உங்களுக்கு இதுல வந்து டீடைல்டு நாலேஜ் வந்து கிடைக்கும்.